எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். வீக்கெண்ட் ஷாப்பிங் போகும்போது நார்த் இந்தியன் தாபால சுட சுட சோலே பட்டூரா, சுட சுட சன்னா மசாலா. இத பார்க்கும்போதே வாயெல்லாம் ஊறுங்க சாப்பிடணும்னு. அதுக்கு மேல சுட சுட புசு புசுன்னு பூரிங்க. ஸ்ட்ரைட்டா கடாய் டு பிளேட். நோ வெயிட்டிங். இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? பையா ஏக் சோலே பட்டூரா தேனா, சாத் மே ஏக் லஸ்ஸி பி தேனா. இப்படிதாங்க நார்த் இந்தியன் தாபால நாங்க வாங்கி சாப்பிடுவோம். வீக்கெண்ட்ல சோலே பட்டூரா லஸ்ஸி சூப்பர் காம்பினேஷன். இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டெலிஷியஸ் பஞ்சாபி சோலே மசாலா எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த சோலேக்கு நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய நேம்ஸ் இருக்குங்க. பிந்தி சோலே, அம்ரிட்சர் சோலே, பஞ்சாபி சோலே, டில்லி ஸ்டைல் சோலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சோலே பட்டூராக்கு எந்த மசாலா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சோலே மசாலா பஞ்சாபி ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் போகாமலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா வீட்டில் எப்படி பண்றது சூப்பரான்னு பார்ப்போம் வாங்க. இந்த டேஸ்டியான சோலே பட்டூரா சோலே மசாலா செய்யறதுக்கு 3 ஆனியன்ஸ் இங்கே கட் பண்ணி நான் எடுத்துட்டு அதை பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். சோலே மசாலா கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌனில் இருக்கும். இந்த மாதிரி தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. ஸோ அந்த கலரை கொண்டு வரதுக்காக டீ பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே டீ பேக்ஸோ டீ பவுடரோ யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அனார்தானா மாதுளம்பழத்தோட சீட்ஸை காய வச்சு யூஸ் பண்றது தாங்க அனார்தானா. கடையிலேயே உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்கும். அனார்தானா புளிப்புத்தன்மை அண்ட் டார்க் கலர் சோலி மசாலாக்கு கொடுக்கும். இதுக்காகவே இது ஸ்கிப் பண்ணாம நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த 2 இன்கிரீடியன்ட்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் மீடியம் சைஸாக இருந்தால் 3 யூஸ் பண்ணிக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் 2 யூஸ் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் 3 பெரிய சைஸ் ரைப்பன் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 1.5 கப்ஸ் சோலே எடுத்திருக்கேங்க. ஒரு குக்கர் நான் இங்கே எடுத்துட்டு அந்த குக்கரில் நெய் யூஸ் பண்ணுறோம். பஞ்சாபி சோலி செய்யும் போது நெய் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இங்கே நெய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். உங்களுக்கு குறையணும்னா குறைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பே லீவ்ஸ், இங்கே 2 சின்னதாக இருக்கனால 2 லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சினமன் ஸ்டிக் நான் பிரேக் பண்ணி இந்த சினமன் ஸ்டிக்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன். பிளாக் கார்டமம் 2 நான் இங்கே சேர்த்துருக்கேன். கிரீன் கார்டமம்ஸ் இங்கே நான் 3 to 4 நீங்கள் சேர்த்துக்கலாம். க்ளோவ்ஸ் 3 சேர்த்துக்கலாம். இங்கே இந்த ஹோல்சம் கரம் மசாலாஸ் சேர்க்கறதுனால ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக ஹோல் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறோம். இந்த ஹோல் கரம் மசாலா இப்போ நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்ப்ளட்டர் ஆகும், அதனால கொஞ்சம் பார்த்து சமைங்க. நெக்ஸ்ட் ஆனியன் அனார்தானா பொமக்ரேனேட் காஞ்சது யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம மசாலா பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நல்லா ஆனியனை சார்ட் பண்ணியாச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை சேர்த்துட்டு நல்லா சார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் சீக்கிரமாக கருகிடும். ஒரு சின்ன டேப்பாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போயாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலாஸோட மெஷர்மெண்ட்டை மேலே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, கரம் மசாலா, சோலே மசாலா எல்லாமே நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். கியூமின் பவுடர் அண்ட் ஆம்ச்சூர் பவுடர் நம்ம இங்கே சேர்க்குறோம். ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர். எல்லா ட்ரை மசாலாஸும் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் கருகாமல் இருக்கிறதுக்காக. உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லையா, அதுக்கும் ஒரு டிப்பு வச்சுருக்கேங்க. அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைல் சோலி மசாலா பண்ணும்போது அதில் ஒரு கட்டாக இருக்கணுங்க, அதாவது புளிப்பு தன்மை இருக்கணும். அந்த புளிப்பை கொண்டு வரதுக்கு தாங்க இந்த ஆம்ச்சூர் பவுடர், லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சேர்ப்போம். கடையில் இப்போ ரெடிமேடாக சோலே மசாலா கிடைக்குது, நீங்கள் அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லாவே சார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதனால அடிப்பிடிக்காமல் இருக்கும். Chole bhatura is one of the most loved street food in India. இந்தியன் மசாலாவோட சாப்பிடும்போது தனியாக இருக்குங்க டேஸ்ட்டு. டொமேட்டோ பியூரியும் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம், இடையில கிளறிடலாம். நான் ஒரு ஹோம் குக்குங்க, எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணுறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்கள் என்னோட குக்கிங்கை என்ஜாய் பண்ணியிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த ப்ரோட்டீன் ரிச் வெள்ளை சுண்டல் 1.5 கப் ராத்திரியே ஊற வச்சாச்சு. சுண்டலை ஓவர் நைட் ஊற வைக்கிறது நல்லது. இதுக்கு கண்டிப்பா வெள்ளை சுண்டல் தாங்க சேர்க்கணும். ஸோ அதனால நீங்க வெள்ளை சுண்டலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஆயில் ஊஸ் அவுட் ஆகி வந்துடுச்சு. ஊற வச்ச வெள்ளை சுண்டலை நம்ம சேர்த்துட்டு நல்லா 2 மினிட்ஸ் சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு கூடவோ குறையவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சோலி வீக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன டிப்பு, தண்ணி அதிகமாக ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு சோலி லெவலுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுடர் இல்லைங்க, பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால உங்களுக்கு சோலி சாஃப்டாக வெந்து வரும். எல்லாமே சேர்த்து நம்ம சோலேவை குக்கரில் வேக வச்சாச்சு.
4 to 5 விசில் இல்லாட்டி 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நேச்சுரலா டீப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற சுண்டல் சீக்கிரமா வெந்துரும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கம கமன்னு சோலி மசாலா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன 2-3 ஸ்டெப் இருக்கு. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா நான் ஒரு கரண்டியில சோலை எடுத்து தனியா வச்சுக்கிறேன். எதுக்குன்னா அதை கொஞ்சம் மசிச்சு இதோட சேர்க்கும் போது இன்னும் நல்லாவே கெட்டிப்படும் சோலே. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் ஃபாலோ பண்ணாவே அதோட டேஸ்ட் கன்சிஸ்டன்சி சூப்பரான லெவல்ல வந்துருங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கசக்கி நம்ம இதில் சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி கசூரி மேத்தி சேர்க்கறதுனால அதோட ஃபிளேவர்ஸை அது ரிலீஸ் பண்ணும். கசூரி மேத்தி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இல்லாட்டி கசப்பு தன்மை ஆயிடும். கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த கசூரி மேத்தியோட அரோமா உள்ள போய் நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் ஆகும் சோலி மசாலாவோட. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் கசூரி மேத்தி கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதோட அரோமா இன்னுமே வந்துட்டு ஆட் ஆன் ஃப்ளேவரை உங்களுக்கு அந்த சோலை மசாலா கொடுக்கும். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு சின்ன தடுக்கா, அதாவது ஒரு தாளிப்பு. ஒரு பேனில் கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சாட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லாவே சாட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக பச்சை வாசனை போனாலே போதும். கொஞ்சமாக காஷ்மீரி லால் மிர்ச் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு மேலே நம்ம சேர்க்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட கூட சூப்பர் அரோமேட்டிக்கோட இருக்கும். செம்மையாக அட்டகாசமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சோலை மசாலாவோட நம்ம இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ப்ளஸ் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். இந்த அட்டகாசமான சோலை மசாலா ரெடி. இனிமேல் வீக்கெண்டில் சோலை மசாலா வீட்லேயே பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க சரியா சொன்னா? உங்களுக்கு புளிப்புத்தன்மை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். ஸோ நோ மோர் வெயிட்டிங், ஜஸ்ட் பிளேட்டிங். அப்படியே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. பஞ்சாபி சோலி மசாலா சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாயில்டு ஆலு கட் பண்ணிவிட்டு சாட் பண்ணிவிட்டு நான் இங்கே டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்கேன். நீங்கள் நார்த் இந்தியன் தாபாவில் போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாட்டட் ஆலு உங்களுக்கு கொடுப்பாங்க. சோலி கம கம மனன்னு ரெடி ஆயிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் தி பட்டூரே. வாங்க சாப்பிடலாம். சோலி மசாலா ரெடி ஆயிடுச்சு, பட்டூரா இல்லாமையா? வாங்க இந்த பட்டூரே செய்யலாம். பாருங்க, சுட சுட ஃப்ளஃபியான புசு புசு சோலி பட்டூரா ரெடி. என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல பட்டூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எனர்ஜி. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். பட்டூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சுட சுட பஞ்சாபி சோலி மசாலா பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே சோலி பட்டூரா மசாலா சாப்பிடன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. லெட் மீ டிக் இன்டு தி சோலி பட்டூரா மசாலா. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வீக்கெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமையல் செஞ்சாலே சமையல் சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.